ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். பேருந்து, ரயில் நிலையங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனை. மதுக்கடைகளில் கண்காணிப்பு கேமரா செயல்படாவிட்டால் உரிமம் ரத்து. புதுச்சேரி கலால்துறை எச்சரிக்கை. ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்து மீனவர் மாயம். ஒருவர் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள். புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர், அமைச்சர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். குடியரசு தின விழாவை முன்னிட்டு பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் வருகிற 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பேருந்து, ரயில் நிலையம், மாநில எல்லைகள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி தலைமையில் ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் ஜனவரி 22ஆம் தேதி மாலை ரயில் நிலையத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை மோப்பு நாய், மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் சோதனை நடத்தினர். முன்னதாக புதிய பேருந்து நிலையத்தில் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த வாலிபர்களை பிடித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டனர். இதேபோல் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாநில எல்லைகளில் காவல்துறையினர் சோதனை சாவடிகள் அமைத்து தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் வெளிமாநிலங்களில் இருந்து புதுவைக்கு வரும் வாகனங்களில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாராவது உள்ளனரா என்றும், கஞ்சா, புகையிலை போன்ற பொருட்கள் கடத்தி கொண்டு வரப்படுகிறதா என்றும், வெடிப்பொருட்கள் உள்ளனவா எனவும் சோதனை நடத்தினர். மதுக்கடைகளில் கண்காணிப்பு கேமரா செயல்படாவிட்டால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கலால்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கலால்துறை சார்பில் நடத்தப்படும் ஆய்வின் போது சில உரிமம் பெற்ற மதுக்கடைகளில் கண்காணிப்பு கேமரா, IP கேமரா கலால்துறை அலுவலகம் அறிவுறுத்தியபடி இயங்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதால் வெளிப்படைத்தன்மை மற்றும் வணிக நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும், இதன் காரணமாக மதுபான உற்பத்தி ஆலைகள், மதுக்கடைகள், சாராய கடை மற்றும் கள்ளு கடைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து கடைக்காரர்களும் தங்களது கண்காணிப்பு கேமரா அமைப்புகளில் இருந்து நேரடி வீடியோ காட்சிகளை இந்த அலுவலகத்துடன் பகிர்ந்து கொள்ளும் வசதியை வருகிற 28ஆம் தேதிக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்றும், இந்த நேரடி வீடியோ காட்சிகளுக்கான இணைப்பு அல்லது அணுகல் விவரங்களை கலால்துறைக்கு வழங்குவதோடு அதனை எப்போதும் செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கண்காணிப்பு கேமரா அமைப்புகளின் செயல்பாட்டில் ஏற்படும் ஏதேனும் செயலிழப்பு, தொழில்நுட்ப கோளாறு அல்லது இடையூறு குறித்து மேற்கொள்ளப்பட்ட சரிசெய்தல் நடவடிக்கைகள் குறித்தும் விவரங்களுடன் உடனடியாக கலால்துறைக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்றும், இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறும் கடைகளின் உரிமம் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடலில் ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்களும் கடலில் தவறி விழுந்த நிலையில் ஒருவர் நீந்தி கரைக்கு வந்த நிலையில் மாயமான மற்றொருவரை தீவிரமாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது. புதுவை சோலைநகர் வடக்கு மீனவ கிராமத்தை சேர்ந்த விவேக் என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஃபைபர் படகு ஒன்றை வாங்கியுள்ளார். அந்த படகில் விவேக் தனது மைத்துனரான விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையத்தை சேர்ந்த கரிகாலன் என்பவருடன் மீன்பிடிக்க ஜனவரி 22ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு சோலைநகர் கடற்கரையில் இருந்து கடலுக்குள் சென்றுள்ளார். கடலில் சுமார் 20 நாட்டிக்கல் தூரத்தில் வலைவீசி இருவரும் மீன்பிடித்த நிலையில் அப்போது எதிர்பாராத விதமாக விவேக், கரிகாலன் ஆகியோர் கடலில் தவறி விழுந்து தத்தளித்துள்ளனர்.
மேலும் படகு இன்ஜினை அணைக்காததால் அது வட்டமிட்டபடி இருந்ததால் அவர்களால் படகிலும் ஏற முடியவில்லை. இதனையடுத்து மீன்பிடிக்க வீசியிருந்த வலையை தக்கையாக பிடித்துக் கொண்டு இருக்கும்படி கரிகாலனிடம் கூறிவிட்டு விவேக் கரைக்கு நீந்தி சென்று உதவிக்கு யாரையாவது அழைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி விவேக் நீந்தி கரைக்கு வந்துள்ளார். இதனை பார்த்த மீனவர்கள் அவரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது கரிகாலன் நடுக்கடலில் தத்தளிக்கும் விவரத்தை விவேக் தெரிவித்துள்ளார். இதனிடையே வீராம்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது யாருமின்றி படகு மட்டும் வட்டமடித்தபடி இருந்ததை கண்டுள்ளனர். உடனே அவர்கள் அருகில் சென்று படகில் ஏறி இன்ஜினை அணைத்துள்ளனர். தொடர்ந்து படகில் இருந்த செல்போனை வைத்து விசாரித்த போது அது விவேக் என்பவருக்கு சொந்தமானது என்பதும் நடுக்கடலில் தத்தளித்த கரிகாலன் மாயமானதும் தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி கடலோரப்படை காவல்துறையினர் படகில் கடலுக்குள் சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் தொடர்ந்து தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே அவரது நிலை என்ன என்று தெரியாமல் கரிகாலன் குடும்பத்தினர் கவலை அடைந்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர், அமைச்சர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் ஜனவரி 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் லட்சுமிகாந்தன் ஆகியோர் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி ஜனவரி 23ஆம் தேதி நடைபெற்றது. இதில் அரசு செயலர் முத்தம்மா தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் விக்ராந்த் ராஜா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மேலும் இதில் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். சரித்திர மக்கள் ஆட்சியாளர்களால் புதுச்சேரியில் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் மறைமலை அடிகள் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சரித்திரம் உட்பட சரித்திர மக்கள் ஆட்சியாளர்களால் புதுச்சேரியில் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் மறைமலை அடிகள் சாலை மாஸ் ஹோட்டல் எதிரில் உள்ள விநாயகர் கோவில் அருகில் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரெஞ்சு புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் வழிகாட்டுதலின்படி இயக்க சிறப்பு தலைவர் நடேசன் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். முன்னதாக இயக்க பொதுச் செயலாளர் சங்கர் என்கிற சதாசிவம் ரெட்டியார் வரவேற்புரை வழங்கினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தியாகி பென்ஷன் அளிக்கப்பட வேண்டும், பிரான்ஸ் ஆட்சியாளர்களால் மீண்டும் பிரெஞ்சு நேஷனாலிட்டி வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இறுதியாக இயக்க மகளிர் அணி பொதுச் செயலர் உதயகுமாரி மற்றும் இயக்க மகளிர் அணி செயலாளர் பிரேமா ஆகியோர் நன்றி உரை வழங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தியாக மறவர்கள், மாதர்கள் மற்றும் இயக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்கள் அதிகம் கூடும் இடமான கடற்கரை சாலை காந்தி திடல் பகுதியில் புதிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை கண்காணிக்கவும் தடுக்கவும் காவல்துறையினர் சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தன. ஆனால் அவை நாளடைவில் பழுதடைந்து இயங்காமல் உள்ளன. இந்நிலையில் வருகிற ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே நடைபெறவுள்ளது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள விழாவில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவியரின் அணிவகுப்புகள் மற்றும் பல்வேறு அரசு துறையினரின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெறும். இதனை காண ஜனவரி 26ஆம் தேதி காலை ஏராளமான மக்கள் கடற்கரையில் கூடுவர். மேலும் இதற்காக கடற்கரை சாலையில் பந்தல் அமைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் கூட்டமும் அதிகம் கூடும் என்பதால் அப்பகுதியில் இயங்காமல் உள்ள சிசிடிவி கேமராக்களை சீரமைத்து அல்லது புது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி தொழில் அதிபரிடம் 33 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுவை முதலியார்பேட்டையை சேர்ந்த தொழிலதிபரின் செல்போன் எண்ணுக்கு ஒரு குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கவே அவரது செல்போன் எண் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து குழுவினர் தெரிவித்தபடி பல்வேறு தவணைகளில் 33,13,000 ரூபாய் அவர் முதலீடு செய்துள்ளார். பின்னர் லாபத் தொகையுடன் அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றுள்ளார். ஆனால் அது முடியவில்லை என்பதால் வாட்ஸ்அப் குழுவினரிடம் கேட்டபோது எந்த தகவலும் வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,640 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,570 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.